வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிக்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதே சமயம் வக்ரமும் பெற்றிருக்கிறாருங்க. இந்த இருவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால ரிஷபராசினியர்களான உங்களுக்கு பலம் பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மனதில் பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் தைரியமும் அதிகரிக்க இருக்குது. தடைப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை முற்றிலுமாகவே மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்ப நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பொருளாதாரமும் இந்த தருணங்கள்ல நல்லபடியாகவே இருக்குங்க. நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5க்குரிய புதன் நீச்சத்தில் இருந்து வக்ரகதிக்கு மாறுகிறார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அவர் பலம் பெறுவதால யோகங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் படிப்படியாக அமைய இருக்கிறத உங்களால் இப்போது காண முடியுங்க. அதே போல குறுக்கீடுகள் அகல இருக்குது. முக்கிய நபர்களின் உதவி தற்போது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய கூட்டணி லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகியவை அளிக்கும் யோக பலன்களை பார்க்கும்போது இந்த வாரத்துல உங்களுக்கு பண பற்றாக்குறை என்பது சிறிதும் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகை உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் கட்டுக்கடங்கியே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல எதிர்பாராத பணவரவிற்கும் இந்த வாரத்தில் அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல இந்த காலகட்டங்கள்ல அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அனைத்தையும் அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள அரிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்ப நீங்க எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் பெண் அல்லது பிள்ளைக்கு உதவுவதற்காகவோ செல்ல வேண்டி இருப்பதால் கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு. இவ்வளவு நாட்களாக மனை வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்துல நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் பலம் வருவதால பொறுப்புகளும் பணிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும்
ராகு சுபபலம் பெற்றிருப்பதால மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் ரிஷபராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய கூட்டணி அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. புதிய கிளைகள், விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதனால எதிர்பாராத ஒரு லாபம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. உங்களுடைய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்குங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பது லாபம் உயர இருக்கிறத தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு பல முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இந்த வாரத்தில் காண முடியுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உங்களுடைய உயர்கல்விக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து என்ன மாதிரியான உதவிகள் வேண்டுமோ அவற்றை செய்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய உதவிகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கல்வியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் நல்ல ஒரு கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரத்துல உங்களால் காண முடியுங்க. விசேஷ உயர்கல்விக்கு உறவினர் ஒருவரால் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. விளைச்சலை பார்த்தாலே மனம் மலருங்க. அதே போல் புதிய கால்நடைகள் அதிகரிக்குங்க. அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குது. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்க யோகம் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரித்தாலும் சனி, சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதியை தருங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு உத்தியோகம் காரணமாக கணவரிடமிருந்து தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரம் அவசியம் காலையிலோ அல்லது மாலையிலேயோ அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.